வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராய், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் போகணும், அதாவது விருப்ப ஓய்வில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை விதி 56(3)ல் சில கண்டிஷன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டிஷனை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறதுக்கான சாங்ஷன் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அடிப்படை விதி 56(3)ல் முக்கியமாக ஒரு கண்டிஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. 3 மாத கால நோட்டீஸ் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எந்த தேதியில் இருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறார் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட தேதிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் அதுக்கான நோட்டீஸை கொடுத்துருக்கணும். அதை தான் அந்த 3 மாத கால நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த 3 மாத கால நோட்டீஸ் பீரியடில் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் லீவில் போயிடலாமா, அதுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற டவுட் 2 தரப்புக்குமே இருக்கும். இந்த 2 தரப்பு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகக்கூடிய அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் டவுட் இருக்கும். இந்த மாதிரி நோட்டீஸ் பீரியடில் நம்ம லீவில் போக முடியுமா, அதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற டவுட்டு அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் இருக்கும். இன்னொரு தரப்பு யாருன்னு பார்த்தோம்னா, அவருக்கு லீவ் சேங்ஷன் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கக்கூடிய நிர்வாகத்துக்கும் அதே டவுட் இருக்கும். அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறதுக்கான நோட்டீஸை கொடுத்துட்டாரு. அந்த நோட்டீஸ் பீரியடான அந்த 3 மாத காலத்தில் அவர் லீவில் போகிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த லீவை எடுத்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற டவுட்டு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கக்கூடிய நிர்வாகத்துக்கும் இருக்கும். இதுக்கு ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட், அதாவது முன்னாடி பிஎன்டிஆர் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கான கிளாரிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கான நோட்டீஸை கொடுத்துருப்பாரு. அந்த நோட்டீஸ் பீரியடான 3 மாத காலத்தில் அவர் விடுப்பில் செல்லலாம், அவருக்கு லீவில் போகிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலும் சில கிளாரிஃபிகேஷன் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நோட்டீஸ் பீரியடு முழுமைக்கும் அவர் இஎல் கேட்குறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய அக்கௌண்ட்டில் இஎல் இருக்குது அப்படின்னா அந்த 3 மாத காலத்துக்கும் அவருக்கு இஎல்லை சேங்ஷன் பண்ணலாம். அவர் அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் அன்னைக்கு டியூட்டியில் இருக்கணும், ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் அங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. இப்போ அவர் டியூட்டியில் திருப்பி ரீஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இஎல்லை தவிர மெடிக்கல் லீவ்லேயோ அல்லது அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ், இந்த 2 விடுப்பில் ஏதாவது ஒன்றில் அவர் அந்த நோட்டீஸ் பீரியடில் போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த லீவ் பீரியடு முடிஞ்சு அவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணணும், அந்த கண்டிஷனை அதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நோட்டீஸ் பீரியடில் அவங்க லீவில் போகலாம், மருத்துவ விடுப்பில் போகலாம் அல்லது அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸில் போகலாம். ஆனால் அந்த குருசியல் டேட்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஒரு டேட்டை நிர்ணயம் பண்ணி அந்த டேட்லேருந்து நான் விருப்ப ஓய்வில் போகிறேன்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அந்த டேட்டோ அல்லது அதுக்கு முன்னாடியோ அவங்க அந்த மருத்துவ விடுப்போ அல்லது அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸோ முடிஞ்சு டியூட்டியில் ரீஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி டியூட்டியில் ரீஜாயின் பண்ணலை, அவங்களுடைய அந்த குருசியல் டெட்லைன் டேட் முடிஞ்சு போச்சு, விருப்ப ஓய்வில் போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க எத்தனை நாள் லீவில் போயிருந்தாங்களோ அந்த லீவுக்கான சேலரியை அவங்ககிட்ட ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இஎல்ல ஒருத்தர் போயிடலாம், அந்த நோட்டீஸ் பீரியடு முழுமைக்கும் ஒருத்தர் இஎல்ல இருந்துட்டு அப்படியே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் மெடிக்கல் லீவில் இருந்தோ அல்லது அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸில் இருந்தோ அவர் அப்படியே விருப்ப ஓய்வில் போயிட முடியாது, அவர் டியூட்டியில் ரீஜாயின் பண்ணணும். அப்படி ரீஜாயின் பண்ணலான்னு சொன்னால் அவங்க லீவில் இருந்த பீரியடுக்கான அந்த சேலரியை திருப்பி கட்ட வேண்டி இருக்கும். சரி, இப்போ லாஸ் ஆஃப் பே லீவில் ஒருத்தர் போகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன ப்ரொவிஷன் வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி நோட்டீஸ் பீரியடில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு லாஸ் ஆஃப் பே லீவை சேங்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கண்டிஷனில் சொல்லியிருப்பாங்க. அப்போ
ஒருத்தர் மெடிக்கல் லீவில் இருக்கிறாரு அல்லது அன்எண்ட் லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸில் போகிறாரு, அதுதான் அந்த நோட்டீஸ் பீரியடில். அப்போ அதில் மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த குருசியல் டேட்டுக்கு முன்னாடி, அதாவது அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டேட் அன்னைக்கோ அல்லது அதுக்கு முன்னாடியோ அவங்க வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து மறைமுகமாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி ரீஜாயின் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சேலரியில் ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க.